வணக்கம். எங்களது ஊர் அலையநல்லூர் பெருமாள்வெட்டி கிராமம். இங்கே ஒரு 2000 வீடுகள் இருக்குது. இது பூராமே சம்சாரி ஊர். ஆடு மாடு அன்னன்னைக்கு வேலை செஞ்சாச்சா இந்த வானம் பார்த்த பூமியில் எங்கள் ஊரில் மழை தண்ணி பேஞ்சாத்தான் விவசாயிகள். இப்போ கிணறு ஒரு 100 அடி கீழே கிணறு வெட்டிக்கிட்டு தான் இருக்கோம். கிணறு வெட்டினாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படித்தான் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அது பட்சமாக வெள்ளாமை அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெள்ளாமை விளைச்சல். இப்போ ஒரு நெல்லோ கரும்போ நட்டி தண்ணி பற்றாக்குறை. எங்களுக்கு கம்மா நிறைஞ்சாத்தான் அந்த தவளை கிடைக்கும். கிணத்துல நீர் பாசம் தான் கிடைக்கும். இப்போ எங்கள் ஊர் மலை அடிவாரம். இதுக்கு இங்கிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் வரும். அப்படின்ற வாசி எங்கள் ஊரில் மழை தண்ணி இருந்தாத்தான். மழை தண்ணி இருந்தால் நல்லா விவசாயம் பண்ணுறது எங்கள் ஊர் தான். இதே கோணாயங்கம்பட்டி உத்தப்பறம் இங்கிட்ட செல்லாயபுரம் அனைத்து ஊருமே வேலை செஞ்ச ஊர் எங்கள் ஊர். பெருமாவெட்டின்னா தெரியாத ஊரே கிடையாது எங்கள் ஊர். அப்படிப்பட்ட ஊரில் வெள்ளாமை விளைச்சல் இப்போ கம்மி. எதுனாலன்னா தண்ணி வசதி கொஞ்சம் கம்மி, மழை பற்றாக்குறை. இந்த 58 கால்வா வந்துச்சுன்னா எங்களுக்கு இருமலை கம்மா பெருச்சுன்னா எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது. எல்லாமே இதில் விவசாயி நிறையா பலனடைவோம். இது எங்களுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது பண்ணார்னா எங்களுக்கு நல்லபடியாக ஒரு இது இருக்கும், ஊருக்கு நன்மை இருக்கும். வணக்கம். மதுரை மாவட்டம் பழைய சேடவெட்டி தொகுதியை சேர்ந்த எழுமலை பெருமாள்வெட்டி. நாங்கள் இந்த ஏரியாவில் எல்லாமே அனைத்தும் விவசாயி. வானத்தை நம்பி பூமியை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட பூமியில் அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு 10-15 வருஷ காலமாக சரியான மழை இல்லை, கம்மா விற்கலை, சரியான விவசாயம் இல்லை. விவசாயிகளாக நாங்கள் ரொம்ப பாதிப்பில் இருக்கிறோம். எங்களோட பாதிப்பை எந்த ஒரு கவர்மெண்ட்டோ எந்த ஒரு அரசியல்வாதியோ யாருமே எங்களுடைய பாதிப்பை ஏற்றுக்கிறல, கண்டுக்கிறவும் இல்லை. இருந்துட்டாலும் நாங்கள் இன்னும் பாதிப்பில் தான் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் எங்களோட விவசாயியோட ஒரு ஆசை, நடுத்தேவன் கம்மா வரைக்கும் வைய தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குக்கிட்டு வரல. அதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், சோதிநாய்க்குன்னு ஒரு எல்லா வரைக்கும் அந்த தண்ணி வந்ததாக ஒரு ஆடை இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வரைக்கும் வரல. இருந்துட்டாலும் எங்கள் எழுமலை பெருமாள்வெட்டி எழுமலை ஏரியாவிலையோ கம்மா இருக்குது. விவசாயம் முழுக்க விவசாயி தான். நாங்கள் முழுக்க விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்துட்டாலும் கரெக்டான நாங்கள் விதைச்ச விதப்புக்கோ நாங்கள் எங்களோட பலன் கரெக்டாக கிடைக்கல. காரணம், இந்த வருஷம்லாம் மழை ரொம்ப கம்மி. வானத்தை நம்பி நாங்கள் விதைச்ச விவசாயம் போல எங்களுக்கு முழுக்க பாதிப்பு. அதே மாதிரி கிணத்தை நம்பி நாங்கள் விதைச்ச விவசாயமே எங்களுக்கு முழுக்க பாதிப்பு. இருந்துட்டாலும் எங்களுக்கு அந்த தண்ணி, அந்த வைய தண்ணி எங்களுக்கு கரெக்டாக கம்மாய்க்கு எங்களுக்கு பெருகினால், 58 கால்வா பெருகினால் எங்களுக்கு கிணத்துகள் ஓரளவுக்கு தண்ணி ஊறும். விவசாயிகள் நாங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி அடைவோம். இது தமிழ்நாட்டு முதல்வர் எங்களுக்கு இந்த நல்ல காரியங்களை செஞ்சு கொடுப்போம். இதுதான் எங்கள் விவசாயியோட கோரிக்கை. ஐயா தமிழ்நாட்டு முதல்வருக்கும் விவசாயிகளுக்கும் மிக நன்றி. வணக்கம். என் பேர் ஏட்டுகேபி பிரசன்னா திருவெங்கடம். ஊர் கிராம தலைவராக பெருமாள்வெட்டி கிராம தலைவராக இருக்கிறேன். கடந்த ஒரு 30-40 வருஷங்களாக ஊரில் மழைத்தண்ணி இந்த வசதி இல்லாதனால ஊரில் சுற்று வட்டார கிராமத்தில் இருக்க எல்லா விவசாயிகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தாத்தா எக்ஸ் சேர்மனாக இருக்கும்போது, ஏட்டு கந்தசாமி தேவர் எக்ஸ் சேர்மனாக இருக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு கம்மா தூர்வாரி கொடுத்து கம்மாவை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த கம்மாவை இப்போ சரியாக தூர்வார முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் முதலமைச்சர் மற்றும் நீர்வளத்துறை அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் மேம்பாட்டு வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து 58 கால்வாய் திட்டத்தை எழுமலை மற்றும் சுற்றுவர கிராமத்துக்கு நீடித்து தருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு உறுதுணையாகவும் சப்போர்ட்டும் கொடுத்த சுரேசன் அவர்களுக்கும் மாலிங்கம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள். பெருமாவெட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 2000 கிராம மக்கள் நாங்கள் வசிக்கிறோம். அத்தனை பேர்த்துக்குமே இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். 100க்கு 80% விவசாய மக்கள், மிச்சம் 20% தான் கவர்மெண்ட் ஜாப்பு. அதுவுமே நாங்கள் நிரந்தரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 58 கால்வா இருந்தால் இன்னமும் விவசாயம் சிறப்பாக பண்ணுவோம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. மலை அடியாரங்களை கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அங்கே எங்களுக்கு கம்மாய் இருந்தது. அதை இப்போ ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருக்கனால அதை தூர் வர்றதுக்கு எங்களுக்கு சரியான சப்போர்ட் இல்லை.
நாங்களும் ஒரு 3-5 இடத்துல மனு கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆதாரங்களும் எங்கிட்ட கரெக்டாக இருக்குது. இந்த அதை தூர்வாரிட்டு இந்த 58 கால்வாயும் எங்களுக்கு சிறப்பாக வந்துச்சுன்னா இந்த ஊர் இன்னமும் சிறப்பாக விவசாயம் பண்ணுவோம். நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக எல்லாத்துக்குமே விவசாயத்துக்கு முழு சப்போர்ட்டும் பண்ணுவோம். அதுக்கான சப்போர்ட் வந்து எல்லோரும் எங்களுக்கு உதவி பண்ணுமாறு மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், எருமலை பேராட்சி பெருமாள்லேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து ஒரு 1000 குடும்பங்கள் இருக்குது. எல்லாருமே மேக்சிமம் வந்து விவசாயம் நம்பி தான் இருக்காங்க. இந்த ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக வந்து மழை சராசரி மழை அளவில் கம்மியாக பெஞ்சிருக்கு. இதனால் சேடவெட்டி யூனியன் ஒரு வானம் பார்த்த பூமியாக மட்டும்தான் இதனால் வரைக்கும் இருந்திருக்கு. இதற்கு 58 கால்வாய் திட்டம் மூலம் இந்த சேடவெட்டி யூனியனுக்கு அந்த நீர் வரத்தை கொண்டு வந்து விவசாய பாசனத்துக்கு பயன்படுத்துவோம், குடிநீருக்காக பயன்படுத்துவோம். இந்த பல ஆண்டுகளாக இந்த பொதுமக்கள் கோரிக்கை விட்டுட்டு வராங்க. மேலும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலும் எல்லா கட்சிகளும் அருகில் உள்ள யானை கச்சம் நீர்வீழ்ச்சி பகுதியிலிருந்து இந்த நீரையும் கல்பட்டி நீர் தேக்கம் கொண்டு வந்து சேடவெட்டி யூனியன் பகுதி வறட்சி இந்த யூனியன் பிரதேசம் முழுவதும் குடிநீரும் விவசாய பாசனத்திற்கு பயன்படுத்த ஒவ்வொரு ஆண்டு எல்லா கட்சிகளும் கோரிக்கைகளும் இதுவெளும் தேர்தல் வாக்குறுதிகளும் அளித்து வருகிறார்கள். இதை நிறைவேற்ற வேண்டும் என ஊர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் சேடவெட்டி யூனியன் பகுதி சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.